நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்ட் நீங்க அத ஒரு ஆப்ஜெக்ட்டா தான் பாக்குறீங்களா இல்ல அதுக்கு முன்னாடி சென்டிமென்ட் இல்ல இல்ல ஆப்வியஸ்லி அது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. லைக் நானும் லைக் மேரிடு தான். லைக் தாலி நான் அதுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் எல்லாம் இல்ல. அது நம்மளா கிரியேட் பண்ணாதானே எல்லாமே. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அது எவலேட் ஆகும்போது கிரியேட் பண்ணாதானே. அது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டா பாக்குறீங்க. இல்ல அது என்ன சொல்றாங்க நிறைய பேர் வந்துட்டு அது ரொம்ப இப்ப இங்க இருக்க லேடிஸ்ல என்ன சொன்னா நல்ல குடும்பத்து பெண்கள் தான் கண்டிப்பா நீங்க வந்து எல்லா பிம்பத்தையும் பொண்ணுங்க மேல மட்டுமே தானே திணிக்கிறீங்க. பசங்களோட உயிரை எப்படி அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கும்? அதெல்லாம் கிடையாது. ஒரு சும்மா ஆப்ஜெக்ட் உயிர்ன்றது இல்ல, நம்மளோட கல்ச்சர் எல்லாமே மாறிட்டு இருக்கு. இல்ல நீங்க கல்ச்சர்னு அதை அப்படி சொல்ல முடியாதுல்ல. நீ எல்லா கல்ச்சருமே வந்து ஒவ்வொருத்தங்களா யார் மூலியமா லைக் ப்ராபப்ளி ஒருத்தர் மூலியமா இம்போஸ் பண்ணப்பட்டது தானே எல்லா கல்ச்சரும். இப்ப சொல்றது என்ன இயர்ஸ் கோலெல்லாம் வந்து இப்படி ஒரு சென்டிமெண்ட் இருந்ததே இல்லை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இது இன்னுமே நிறைய பேசலாம். நிறைய அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருந்ததே இல்லை. எல்லாமே ஒவ்வொருத்தரால இம்போஸ் பண்ணப்பட்டது தானே. இப்ப அதை இப்ப எடுத்துட்டு வந்து கல்ச்சரல், இது கல்ச்சருக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. கல்ச்சர் கம்ப்ளீட்லி வேற, இது இம்போஸ் பண்ண விஷயங்கிறது கம்ப்ளீட்லி. ஆமா ஆப்வியஸ்லி. லைக் கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி கட்டலாம் போடணும் அவசியம் சொல்றீங்க. கல்யாணத்தப்போ தாலி கட்டணுமா கட்ட வேணாம்? கல்யாணத்தப்ப தாலி கட்டணுமா கட்ட வேணாம்னு கேக்குறீங்களா? அது தேவையில்ல. ஒரு 2 பேர் மனம் முடிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் மாலை மாத்திக்கிட்டு ஒரு சைன் போட்டாலே போதுமானது. அத ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு கட்டி அது என்னோட ஆப்ஜெக்ட், அந்த பொண்ணையும் சேர்த்தது என்னோட ஆப்ஜெக்ட்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். லைக் மியூச்சுவலா லைக் தட்ஸ் வாட் கால்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் இல்ல. 2 பேரும் மாலை மாத்திக்கிட்டு 2 பேரும் சைன் போட்டுக்கிட்டு ஊரறிய லைக் வி ஆர் த பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே போதுமானது.